முதல் வாசகம் ஜெகரியா ஆகமம் அதிகாரம் 2 திருவசனங்கள் 5 முதல் 9 மற்றும் 14 முதல் 15 வரை. ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் மாற்றியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். எழுந்திருங்கள், வடநாட்டிலிருந்து ஓடி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். உலகின் 4 திசைகளுக்கும் உங்களை சிதறடித்தவர் நானே என்கிறார் ஆண்டவர். பாபிலோனில் குடியிருக்கும் சீயோனே, தப்பி பிழைத்துக்கொள். என்னை தமது மாட்சிக்கென்று அனுப்பிய ஆண்டவர் உங்களை கொள்ளையடித்த வேற்றினத்தாரை குறித்து உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்கிறார். இதோ, அவர்களுக்கு எதிராக என் கையை ஓங்க போகிறேன். தங்களுக்கு பணிவிடை செய்தவர்களுக்கே கொள்ளை பொருள் ஆவார்கள். அப்பொழுது நீங்கள் என்னை அனுப்பியது படைகளின் ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 திருவசனங்கள் 43 முதல் 45 வரை. இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள்.